பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போது மூன்றாவது ராசி மிதுனம். மிதுனத்தை பொறுத்தளவுல இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்துல நவ கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு, எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல மாதத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா முக்கூட்டு கிரக அமைப்பு இருக்கும். அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகமும் மாதத்தோட ஸ்டார்டிங்ல நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இணைந்து சஞ்சாரம் செய்து, அதே போல நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான், குரு பகவானுடைய பார்வையில கேது பகவான் வந்துருவாரு. மேலும் 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிலையில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. அதே போல ராகு பகவான் வழக்கம் போல நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், உத்தியோக ஸ்தானம் இப்படிலாம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. ஃபைனலா 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துல குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன், குருவும் செவ்வாயும் இணைந்து இந்த மாதம் ஃபுல்லா சஞ்சாரம் செய்ய போறாங்க. அதே போல இந்த மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் இடப்பெயர்ச்சி பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா புதன் வந்து ஒரு இடப்பெயர்ச்சி பண்ணிடுறாரு. அதாவது 3ஆம் தேதி கரெக்டா புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா சுக்கிரன் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 15ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி அப்படியே வந்து புதன் பகவானோட கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. சோ அதையும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணணும். அதே போல இன்னொரு விஷயம் மைனூட்டா என்ன பார்க்கணும்னாக்கா கரெக்டா 20ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் ஆயிடுறாரு. 3ஆம் இடத்திலே புதன் பகவான் வக்ரம் கரெக்டா 20ஆம் தேதி. ஆகவே இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுல 2 கிரகங்கள் வக்ரத்துல சஞ்சாரம் செய்யுது. அதாவது புதன் பகவான் நம்முடைய ராசி அதிபதி 4ஆம் அதிபதி 20ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆயிடுறாரு, அது 3ஆம் இடத்துல. அதே போல சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்ரம் ஆயிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இந்த ஆடி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்மளுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனை இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கை அது சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்துல 2ஆம் இடத்துல மாதத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 3 கிரகங்கள் கன்ஜெக்ஷன்ல சஞ்சாரம் செய்யுது. அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் மூன்றும் வந்து 2ஆம் இடத்துல. சோ இந்த 2ஆம் இடத்துல சூரியன் பொதுவா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் சார்ந்த வகையில ஏதாச்சும் முயற்சிகள் எடுக்க வைக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல. ஆகவே குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில குடும்பத்தை ஏதாச்சும் ஒரு வகையில வளர்ச்சி அடைய வைக்கணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க. சோ அந்த முயற்சி குடும்பம் சார்ந்த வகையில இருக்கும். அதே குடும்பத்தை பற்றி யோசிக்கிறது, குடும்பத்தை பற்றி சிந்தனை அதிகரிக்கிறது, நம்ம ஏதாச்சும் பண்ணணும், ஃபேமிலி எப்படியாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை, ஒரு உத்வேகம் இதெல்லாம் அந்த நேரத்தில் பிறக்கும். மேலும் ஃபேமிலி சிச்சுவேஷனை டெவலப் பண்றதுக்கு நம்ம ஏதாச்சும் பொருளாதாரம் சம்பாதிக்கணும், நம்ம ஏதாச்சும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் கொஞ்சம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே போல அந்த இடத்துல சுக்கிரனும் இருக்காது. புதனை நம்ம எடுத்துக்க வேணாம். புதன் 3ஆம் தேதி டிரான்சிட் ஆயிடுவாரு. கரெக்டா 3 நாள்ல நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு புதன் டிரான்சிட் ஆயிடுவாரு. மாதத்தோட ஸ்டார்டிங் ஃபேமிலி ரிலேட்டடா அப்படியே சிந்தனையோட ஸ்டார்ட் ஆகும். மேலும் சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கிறதுனால விரையாதிபதி சுக்கிரன் அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் விரைய செலவுகள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல இந்த மாதத்துல குடும்பத்துல பெருசா வாக்குவாதம் பண்ணாம கொஞ்சம் அமைதி நிலையோட டிராவல் பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பேச போய் அது அப்படியே கொஞ்சம் வாக்குவாதமா இழுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூரியன் வந்துட்டு ஒரு வெப்ப கிரகம், அது 3ஆம் அதிபதி, அவர் போயிட்டு 2ஆம் இடத்துல இருக்காரு. ஆகவே தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஃபேமிலிக்குள்ள அப்படியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே பேச்சு அந்த நேரத்துல கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பு, மௌனம் காக்குறது சிறப்பு, அமைதியா செயல்படுறது சிறப்பு. மேலும் குடும்பத்தை அரவணைத்து செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் குடும்பம் சார்ந்த சிந்தனை, குடும்பத்துல ஒரு சில விரய செலவுகள், மேலும் சுப விரய செலவுகள் குடும்பம் சார்ந்த வகையில இருக்கும். ஏன்னா குரு செவ்வாய் விரயஸ்தானத்துல இருக்காங்க. ஆகவே ஒரு மங்களகரமான ஒரு சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல ஃபேமிலியில வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் நம்முடைய தொழில் உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்போது 9ஆம் இடத்துல சனி வக்ரம், 10ஆம் இடத்துல ராகு. 10ஆம் இடத்துல இருக்கும்போது பொதுவா என்ன பண்ணுவாருனாக்கா ஒரு வகையான ஆசையை கிரியேட் பண்ணுவாரு. அதாவது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு ஏதோ ஒரு வகையான உத்தியோகம் போகணுங்கிற எண்ணம் வந்துடும். அப்படி இல்லைன்னா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கிற எண்ணம் வந்துடும். நிறைய பேர் அந்த உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மும்முரமா அந்த நேரத்தில் ஈடுபடுவாங்க. ஏதாச்சும் நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த உத்வேகம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல பிறந்துடும். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் ஆசை அதிகரிக்கும். நம்ம வேற ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னும் நம்ம ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மேலும் ஆல்ரெடி உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம உத்தியோகத்தை சேஞ்சஸ் பண்ணலாமா, இதே வைப்ல ரொம்ப நாளா இருந்துட்டோம், கொஞ்சம் வைப்ரேஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம், ஏதாச்சும் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம், இதை விட கொஞ்சம் சம்பள உயர்வு அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு வேலையை தேடலாம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் வெளிப்படும். மேலும் இன்னும் ஒரு சிலருக்கு எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். உத்தியோகம் சார்ந்த வகையில எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். சம்பள உயர்வு கிடைக்குமா, பதவி உயர்வு கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். ஆகவே உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில ஹைலி ரிஸ்க், ஆசையால போய் எதுலயும் மாட்டிக்க கூடாது. அந்த விஷயத்துல கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. இப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் மினிமமா உங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சிறப்பு. ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஆசையால போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, சோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணா சிறப்பா இருக்கும். மேலும் இன்னொரு விஷயம்
என்னன்னாக்கா சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல கேது குரு பகவானுடைய கண்ட்ரோல்ல வந்துடுறாரு. குரு விரய ஸ்தானத்துல இருக்காரு. ஆகவே விரயத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. டே தொடர்ச்சியா செலவுக்கு மேல செலவு வந்துகிட்டே இருக்கும். அதே பேருக்கு பண பற்றாக்குறை, பொருளாதாரமின்மை அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். ஆகவே இந்த நேரத்தை பொறுத்தளவுல அந்த புஷ்அப் தான் உங்களை வந்துட்டு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்க்க வைக்கும். இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட கிடைச்சா நல்லா இருக்குங்கிற சிந்தனை இப்போ வெளிப்படும். ஆகவே என்ன பொறுத்தளவுல இருக்கிறத மூவ் ஆன் பண்ணுங்க. இருக்கிறத வச்சு எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி யோசிங்க. அதிகமா ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா சைட்ல வேற ஏதாச்சும் நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும்னு ஆசையா இருக்குனாக்கா, முயற்சி பண்ணணும் ஆசையா இருக்குனாக்கா அதை ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயத்தை ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அகலகால வைக்க வேண்டாம். சோ அந்த ஒரு விஷயத்துல கிளியரா இருந்துக்கோங்க. ஆகவே தொழில் உத்தியோகம் அஸ்யூஷுவலா அந்த மாதமும் ரொம்ப சிறப்பு தான். பெருசா மைனஸ் எல்லாம் இல்ல. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு இந்த மாதத்துல நிச்சயமா கிடைச்சிடும். ஏன்னா புதன் 3ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. நம்முடைய ராசிதிபதி 3ஆம் இடத்துக்கு. ஆகவே முயற்சி ஸ்தானம். ஏதாச்சும் பண்ணணும், சும்மா இருக்க முடியல, ஏதாச்சும் பண்ணுவோம், ஏதாச்சும் ட்ரை பண்ணணும், எப்படியாச்சும் நம்ம வேலை வாங்கணும், எப்படியாச்சும் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம்லாம் இந்த நேரத்துல அதிகமா வெளிப்படும். ஆகவே முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது. அதுலயும் சனி வக்ரம் ஆயிருக்காரு. ஆகவே இந்த நேரத்துல முயற்சி பண்றீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமா சாதகமா முடியும். சோ அது நம்ம ஒரு ஃபேவரா எடுத்துக்கலாம். அடுத்தது பொருளாதாரம் சார்ந்து பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், விரயஸ்தானத்துல குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன், குருமங்கல யோகம், அதுவும் விரயஸ்தானத்துல. ஆகவே சுப விரய செலவுகளால விரய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். பணம் வரும் செலவாகும். ஆனா பயனுள்ள செலவுகளா இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் கூட ஏற்படலாம். இந்த நேரத்துல நீங்க ஏதாச்சும் மருத்துவ செலவு மேற்கொள்றீங்க, உங்க உடல் ஆரோக்கியம் ஏதாச்சும் பாதிக்கப்பட்டு இருக்கு, அதை நான் சரி பண்ணணும் மேற்கொள்றீங்கன்னாக்கா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை பூர்ணமா குணமடையும். சோ அதுதான் இந்த காலகட்டத்துக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆல்ரெடி ஏதாச்சும் மருத்துவ செலவு எல்லாம் பண்ணிருப்பீங்க, பட் ஆனா அதுல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. ஆனா இந்த நேரத்துல நீங்க செலவுகளை, மருத்துவம் சார்ந்த செலவுகளை மேற்கொள்றீங்கன்னா நிச்சயமா அதுல ஒரு குட்டான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அவை பொருளாதார சுச்சுவேஷனை பொறுத்தளவுல பண தேவை அதிகமா தேவைப்படும். பட் ஆனா அது கையில எதுவுமே நிக்காது. அப்படியே சுபவிரிய செலவுகளா அப்படியே கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். மோஸ்ட்லி கையில பொருளாதாரத்தை வச்சுக்க வேணாம். ஆல்ரெடி நீங்க ஏதாச்சும் பொருளாதார பல்கா வச்சிருக்கீங்கன்னா இதுலயாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருங்க. குறிப்பா அந்த தங்க அணிகலன்கள் வாங்குறது, உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கிற மாதிரியான ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருங்க. அது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததா திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை, இது சார்ந்து பார்க்கும்போது 7ஆம் அதிபதி அவர் போயிட்டு விரயஸ்தானத்துல இருக்காரு. அதுவும் இந்த மாதத்துல செவ்வாயோட கன்ஜெக்ஷன் ஆயிருக்காரு. செவ்வாய் பாத்தீங்கன்னா லாபாதிபதி பிளஸ் வந்து 6ஆம் அதிபதி விரயத்துல இருக்காரு. ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல அந்த திருமண முயற்சிகள்லாம் கைகூடி வரும். குடும்பத்துல அந்த மங்களகரமான பேச்சுவார்த்தைகள், சுப விசேஷம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், இதுல ஏதாச்சும் ஒரு சில அப் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். ஏன்னா குடும்பஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சூரியன் இருக்காரு. ஆகவே இந்த திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது ஏதாச்சும் வாக்குவாதம் வரது வாய்ப்பு இருக்கு. சோ அதை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா சிறப்பா இருக்கும். மற்றபடி இந்த நேரத்துல சுப பேச்சுவார்த்தைகள், திருமணம் சார்ந்த எண்ணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வெளிப்பட ஆரம்பிக்கும். மேலும் ஒரு சிலருக்கு வந்து இந்த நிச்சயம் ஆகுறது, திருமண வாழ்க்கை கைகூடி வருது, இதனால சுபவிரை செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதெல்லாம் நமக்கு ஃபேவரா இருக்கு. திருமண முயற்சியில இந்த மாதத்துல மேற்கொள்ளலாம். அதுக்கு ஒரு கிரேட்டான ஒரு டைம் பீரியட் தான். அடுத்தது திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா 7ஆம் அதிபதி விரயத்துல. அதே வாழ்க்கை துணையால ஏதாச்சும் ஒரு சில விரய செலவுகள் தொடர்ந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. மேலும் சுப விரய செலவுகளா இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த மாதத்துல செவ்வாய் வந்துட்டு ஒரு கோப கிரகம், ஒரு வேகம், ஒரு விவேகமான ஒரு கிரகம் வந்துட்டு செவ்வாய். ஆகவே அந்த செவ்வாயோட குரு சேர்ந்திருக்காரு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை துணையோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாம, குறிப்பா பொருளாதாரம் சார்ந்து கருத்து வேறுபாடு இல்லாம கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். மற்றபடி இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். ஆனா பொருளாதாரம் சார்ந்த வகையில ஏதாச்சும் வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது சிறப்பு. அடுத்தது குழந்தை பாகியம் சார்ந்து பார்க்கும்போது 5ஆம் அதிபதி சுக்கிரன் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் 3ஆம் இடம் சொல்லிட்டு இந்த 2 இடத்துல டிராவல் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2ஆம் இடத்துல இருப்பாரு, செகண்ட் ஹாஃப்ல 3ஆம் இடத்துல இருப்பாரு. ஆகவே இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில முயற்சிகள் இந்த நேரத்துல எடுப்பீங்க. அது சார்ந்த வகையில சுபவிரை செலவுகள் இருக்கும். ஃபேமிலியில இந்த குழந்தை பிறத்தல் காரணமாக மகிழ்ச்சிகள், பிள்ளைகளால ஒரு ஆனந்தம், பிள்ளைகளால ஒரு ஆதாயம் அப்படிங்கிறதுலாம் ஏற்படும். மேலும் குழந்தை பாகியத்துல இந்த மாதத்துல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த கவலைகளும் குழப்பங்களும் குறையும். பிள்ளைகளோட ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற மாதமா இருக்கும். அடுத்தது நம்ம கல்வி சார்ந்து பார்க்கும்போது மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 4ஆம் இடத்துல கேது வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு புஷ்அப் கொடுத்துட்டே இருப்பாரு. இப்ப குரு பார்வையில கேது வந்துட்டாரு. ஆகவே இந்த தடைப்பட்ட கல்வியை மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் கல்வி சார்ந்த வகையில இருந்த மன வருத்தங்கள், கல்வி சார்ந்த வகையில இருந்த ஒரு பிரஷரான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இந்த நேரத்துல குறையும். எல்லாத்தையும் கொஞ்சம் அசால்ட்டா அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே மூவ் ஆன் பண்ணிடுவீங்க. ஆகவே மாணவ மாணவிகளுக்கு அதிகமா இருந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இதெல்லாம் குறைஞ்சி படிப்புல கவனம் செலுத்த முடியும். படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல கிடைக்கும். டைம் நிறையவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஃபேமிலி ரீதியா இருந்த புஷ்அப் எல்லாம் இப்ப குறையும். படிப்பு சார்ந்த வகையில ஃபேமிலி ரீதியா இருந்த புஷ்அப் எல்லாம் இப்ப குறையும். ஆகவே இப்ப படிக்கிறதுக்கு நல்லா டைம் கிடைக்கும். நல்லா ரிலாக்ஸ்டா படிக்க முடியும். மேலும் படிப்பு சார்ந்த வகையில இருந்த கவலைகளும் குறையும். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. ஆகவே கல்வி சார்ந்த வகையில இந்த மாதம் மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா இருக்கும். மேலும் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்து நிறைய முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க. மேலும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா புதன் சுக்கிரன் கன்ஜெக்ஷன்ல இருப்பாங்க. அது 3ஆம் இடத்துல
புதன் சுக்கிரன் கன்ஜெக்ஷன்ல இருக்கிறது கணினி சார்ந்து சில முயற்சிகளை மாணவர்கள் எடுக்க வைக்கும். கணினி துறை சார்ந்து ஏதாச்சும் கோர்ஸ் சேர்றது, ஏதாச்சும் புதுசா கத்துக்கிறது, இப்படி ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சிகள் எடுக்க வைக்கும். ஏன்னா புதன் பாத்தீங்கன்னா புத்திகாரகன், சுக்கிரன் பாத்தீங்கன்னா அந்த ஆடம்பர பொருட்களுக்கு எல்லாம் அவர் தான் காரகன். ஆகவே இந்த கணினி சம்பந்தமான விஷயங்கள், மேலும் ஆடம்பரமான ஒரு புதிய புதிய விஷயங்கள், புதிய புதிய தொழில்நுட்பத்தை கத்துக்கிற ஆர்வம், சோ அதெல்லாம் அந்த நேரத்துல கொஞ்சம் வெளிப்படும். அது சார்ந்த வகையில ஒரு சிலருக்கு முயற்சிகளும் ஒரு சிலருக்கு சுபவிரை செலவுகளும் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரையாதிபதி புதனோட இணையும் போது கல்வி சார்ந்த வகையில ஒரு சில சுபவிரை செலவுகளை கொடுக்குறாரு. ஆகவே கல்விக்காக செலவு செய்யறது, கல்வி சார்ந்த வகையில ஏதாச்சும் அலையிறது, கல்விக்காக அதிகமான டயத்தை இன்வெஸ்ட் பண்றது, இப்படி கொஞ்சம் அப்படியே உங்களை கல்வி சார்ந்து இழுத்துட்டு போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ஃபைனலா உடல் ஆரோக்கியம், நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா இந்த மாதத்தை பொறுத்தளவுல விரயஸ்தானத்துல குரு. ஆகவே இந்த கால் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறது, பாதம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த மாதத்துல செவ்வாயோட இணைந்து சஞ்சாரம் செய்யறாரு. ஆகவே இந்த கால் பாதங்கள் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். எதையாச்சும் இடிச்சுக்கிறது, எதையாச்சும் போய் மோதிக்கிறது, இது மாதிரி ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே கால் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருந்துக்கோங்க. மேலும் 10ல ராகு இருக்கும்போது மன உளைச்சலை கொடுக்குறாரு. ஏதோ ஒரு வகையில நம்ம உத்தியோகம் பாக்குறோம், உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த பாக்குற உத்தியோகத்துல ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும். அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன உளைச்சலா போற மாதிரி இருக்கும். ஆகவே இந்த நேரத்தை பொறுத்தளவுல கொஞ்சம் அலைச்சலை கம்மி பண்ணிட்டு உங்களுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க கூட நீங்களே பேசுங்க, ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுங்க, ரொம்ப அலட்டிக்காதீங்க. அமைதியா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. அடுத்தது நம்ம மெயினா பார்த்தோம்னாக்கா 7ஆம் அதிபதி விரயஸ்தானத்துல இருக்காரு. ஆகவே இந்த வயிறு சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மேலும் சூரியன் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஆகவே இந்த கண் சம்பந்தமான விஷயங்கள் அதுல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. இந்த உஷ்ணாதிக்க சம்பந்தமான ஒரு சில உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு போகலாம். ஆகவே கண்ணு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது சிறப்பு. அடுத்ததா தாயார் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது 4ஆம் இடத்துல கேது. தாயாருக்கு இப்போ குரு பார்வையில வந்ததுனால கொஞ்சம் அந்த மன உளைச்சல் எல்லாம் கொஞ்சம் குறையும். உங்களை பத்தி அதிகமா இருந்த மன உளைச்சல், கவலைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்துல அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஸ்டேபிளா இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படியே அப் அண்ட் டவுன்ஸ்ல இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா உடல் ஆரோக்கியம் டக்குன்னு ஏதோ கொஞ்சம் லோ ஆகுற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா நல்லா பூஸ்டா பிரிஸ்கா இருப்பாங்க. ஆகவே அதிகமான டைம் தாயார் கூட தந்தையார் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்லா மனம் விட்டு பேசுங்க. உடல் ஆரோக்கிய ரீதியா அவங்க எப்படி இருந்தாலும் சரி, மன ஆரோக்கிய ரீதியா நீங்க பக்குவமா பாத்துக்கோங்க. மன ஆரோக்கியம் வலிமை பெற்றாலே அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் வலிமை பெறும். ஆகவே அதிகமான டைம் தாயார் கூட ஸ்பெண்ட் பண்றது, தந்தையார் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. வாக்குவாதம் பண்ணாம அன்பா பேசுங்க. அவங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க, வெளிப்படையா பேசுங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசினாலே அவங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். ஆகவே மன ஆரோக்கியம், அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பராமரிப்பு காட்டிக்கிறது சிறப்பு. குரு பார்வையில கேது வந்துடுறாரு. ஆகவே தாயார் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா குழப்பம் இல்ல. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மன வருத்தம், கவலை, கலக்கம் அப்படிங்கிறது அவர்களோட அடைய சுத்தி வந்துகிட்டு இருக்கும். அதே போல 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு. ஆகவே தந்தை சார்ந்த வகையில இருந்த பெரிய கவலைகள்லாம் இப்ப குறையும். தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த இந்த கவலைகளும் குறையும். அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஃபேவரா வருது. ஏன்னா சனி 9ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறது நமக்கு பிளஸும் இல்ல மைனஸும் இல்ல. ஏன்னா 8ஆம் அதிபதி அங்க போய் ஆட்சி ஆனார்னாக்கா நோயை கொடுக்குது. அதே போல 9ஆம் அதிபதி வக்ரம் ஆகுறாரு. 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறாரு. அது நமக்கு இந்த லக் பேஸ்டான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டவுன் பண்ணுது. தந்தையாரால பெருசா ஆதாயம் இல்ல, தந்தையாரால உபத்திரமும் இல்ல, ஆதாயமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போகும். அவை தந்தை சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம், அவங்க கூட பேசுற விதம், அதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு. ஓவராலா இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுல நமக்கு எவ்வளவோ பெட்டரா தான் இருக்கு. நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்குது, நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த நேரம் அப்படிங்கிறது என்ன பொறுத்தளவுல முயற்சிக்கான நேரம். நிறைய முயற்சி எடுப்பீங்க. நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, ஏதாச்சும் புதிய முயற்சிகள் இறங்குவீங்க. புதிய முயற்சியை நம்ம செய்யணும், ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகரிக்கும். அந்த சிந்தனையை உங்களை வளர்ச்சி அடைய வைக்கும். வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.